ஸ்ட்ரைட் கட் பேண்ட் கட்டிங் வீடியோ பார்க்கலாம். அதுக்கு மேல பேண்ட்டை வச்சுட்டு இந்த லென்த்தை மெஷர் பண்ணிக்கோங்க. இது வந்து எனக்கு 12.5 கிட்ட வருது. இப்போ 12.5 விட ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 14.5 இன்ச் வரையும் நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த இதுலேருந்து சைடில் நம்ம அந்த சைடு ஹாஃப் இன்ச்சோ இந்த சைடு ஹாஃப் இன்ச் கொடுக்கறதுக்கும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். வெட்டுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் 2 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்து இதிலிருந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 4 ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களோட கிளாத்தை இந்த சைடு க்ளோஸாக இருக்கும், அந்த சைடு ஓப்பனாக இருக்கும். 4 ஃபோல்ட் பண்ணிடு. எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ மேலே ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன். இப்போ இந்த லைன் கிட்ட பேண்ட் வச்சுட்டு எவ்வளோ கீழே இருக்குன்னு பாருங்க. பேலன்ஸு எனக்கு வந்து ஒரு 3 இன்ச் கிட்ட இருக்கு. இப்போ வந்து கீழே வந்து நான் 1 இன்ச்சாக ஃபோல்ட் பண்ண போகிறேன். நீங்கள் ஹாஃப் இன்ச் ஃபோல்ட் பண்ணுறதா இருந்தால் 1 இன்ச் தேவைப்படும். நான் வந்து 1 இன்ச்சாக ஃபோல்ட் பண்ண போகிறேன். அதனால் எனக்கு 2 இன்ச் வந்து கீழே பேண்ட்டுக்கு வந்து வேணும். இப்போ வந்து இங்கே 3 இன்ச் தான் வந்து பேலன்ஸ் இருக்கிறனால மேலே அந்த எலாஸ்டிக் வைக்கிறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்தை அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ அட்டாச் பண்ணுறதுனால இந்த எலாஸ்டிக்கு மேலே ஹாஃப் இன்ச் மட்டும் கொடுத்து அந்த லைன் கிட்ட கரெக்டாக நீங்கள் வச்சுக்கணும். இந்த லைன் கிட்ட உங்களோட எலாஸ்டிக்கை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஹைட் கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க. கரெக்டாக உங்களோட பேண்ட் ஹைட் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ சைட்லேயும் நான் ஒரு ஸ்டிச் கொடுக்க போகிறேன். அதனால ஒரு ஹாஃப் இன்ச் கொடுத்து தள்ளி நான் பேண்ட் வச்சுருக்கேன். இப்போ ஃபுல் பேண்ட்டையும் மார்க் பண்ணிக்க போகிறேன். கரெக்டான அளவு டாட் லைன் மாதிரி கொடுப்பேன். இப்போ இந்த பேண்ட் அப்படியே எடுத்துருங்க. இப்போ கீழே நான் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன். கீழே ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன். இப்போ இங்கே இருந்து கீழே நான் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு 2 இன்ச் கொடுக்க போகிறேன். நான் 1 இன்ச்சாக ஃபோல்ட் பண்ணுறதுனால 2 இன்ச் நான் மார்க் பண்ணுறேன். நீங்கள் ஹாஃப் இன்ச்சாக ஃபோல்ட் பண்ணுறதா இருந்தால் 1 இன்ச் மார்க் பண்ணால் போதும். நான் 2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த டாட் லைன்ல இருந்து சைடில் ஒரு 1 இன்ச் வரையும் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. ஏன்னா அது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா லைன் கொடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. எலாஸ்டிக் ரவுண்ட் மார்க் பண்ணுறதுக்கு உங்களோட ஹிப் டிவைடட் 4 + 2 இன்ச் ஆட் பண்ணி ஹிப் ரவுண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக கட் பண்ணிடுங்க. பேண்ட் ஹைட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க. சைட்லையும் இப்போ கட் பண்ணிக்கிறேன். எலாஸ்டிக் அட்டாச் பண்ணுறதுக்கு 3 இன்ச் வித்துக்கு ஒரு பீஸ் எடுத்துக்கிறேன்.
இது வந்து நான் இப்போ மெஷர் பண்ணி பார்க்குறேன். எனக்கு வந்து 30 இன்ச் கிட்ட தான் இருக்கு. இன்னும் எனக்கு வந்து வித்துக்கு வந்து வேணும். அதனால நான் இன்னொரு பீஸ் வந்து இதே சைஸ்க்கு நான் எடுத்துக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.